ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன தேவரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலி கான், ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ், ஷைன் டாம் சாக்கோ, கலையரசன் இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டவர் அனிருத், இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கொரட்டாலா சிவா. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 1996 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நிறைய சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதில் முக்கியமான 2 புள்ளிகள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. அவங்கள பிடிச்சா மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டை சுமூகமா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. ஸோ போலீஸும் அந்த தலைமறைவான ஆளை தேடி போறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு கடற்கரை ஓரமா மலை இருக்கு. அந்த மலையோட 4 பக்கமும் 4 ஊர் இருக்கு. அந்த 4 ஊரை சேர்ந்தவங்க தான் கடல்ல நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வரும். ஸோ அங்கதான் நம்ம தேடிட்டு போன ஆள் இருக்கான். ஸோ அவங்க ஆளாவே போய் நம்ம கண்டுபிடிக்கணும்னு போறாங்க. அங்கதான் சைஃப் அலி கான் இருக்காரு. அடிச்சு துவச்சு அமைச்சிடுறாங்க. அப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜை பார்க்கறாங்க. பிரகாஷ் ராஜ் தான் கதையை சொல்றாரு. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஊர் கிடையாது. இந்த 4 ஊருக்கும் 4 லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட முன்னோர்கள் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இந்தியாவுக்கு ஆதரவா சண்டை போட்டவங்க. ஸோ அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னே தெரியாம போச்சு. அதனாலேயே கடல் கொள்ளையில ஈடுபட்டாங்க. இந்த 4 ஊர்ல ஒரு ஊரோட தலைவர் தான் தேவரா. அதுதான் நம்ம ஜூனியர் என்டிஆர். ஒரு டைம்ல கொள்ளையடிக்க போகும்போது நேவி ஆபீசரா வர நிறைய அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி இங்க கொள்ளையடிக்கிற இந்த வெப்பன்ஸ் எல்லாமே உங்களையும் சேர்ந்து தான் பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்து ஜூனியர் என்டிஆர் இந்த வேலையை நம்ம பண்ணவே கூடாது, நானும் பண்ண மாட்டேன், வேற யாரையும் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனாலேயே மத்தவங்களுக்கு அவர் மேல கோவம் வருது. அவங்க எல்லாருமே இவருக்கு எதிராக திரும்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் நினைச்சது நடந்ததா, அதுக்கப்புறம் அவருக்கு பையனா வர இன்னொரு ஜூனியர் என்டிஆருக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவே ஜூனியர் என்டிஆர் தான். மொத்த படத்தையும் தோல்ல தாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தேவராவா எடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஸ்வாக், ஒரு மாஸ், ஒரு எமோஷன் இப்படின்னு எல்லா வேரியேஷனும் காட்டியிருப்பாரு. செமையா இருந்தது அவர் பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி சைஃப் அலி கானுக்கும் ஈக்குவலான ரோல் கொடுத்திருக்காங்க. ஒரு ரகடான ஒரு வில்லன். அவரும் அவரோட பாட்டை நல்லாவே பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் கேரக்டருக்கு பெருசா வெயிட்டேஜ் இல்ல, வெறும் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஜான்வி கபூருக்கும் வெறும் லவ் போர்ஷன் மட்டும் தான், அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான். முக்கியமா இவர் தமிழ் படங்கள்ல எப்படி காப்பாத்துறாரோ அதே மாதிரி தெலுங்கு படத்தையும் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் அனிருத். சூப்பர் பிஜிஎம் அண்ட் 2 சாங்ஸ் பட்டையை கலப்புது. கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. அண்ட் எண்டிங்ல ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஆரம்பத்துல என்ன கான்டெக்ட்ல அவங்க ஆரம்பிச்சாங்களோ படத்தோட எண்டு வரைக்குமே அது எதுக்காக அவங்க வந்தாங்கிறதே மறந்து எல்லா போலீஸும் உட்காந்து தேவாரோட கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கே பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி படத்துல ஃபைட்ஸ் என்னதான் ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் ஓவரா ஃபைட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சலிப்பு தட்டுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து சிஜி ஒர்க் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளவு அப்பட்டமா இருக்கும். அதே மாதிரி எண்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா பாகுபலி ஸ்டைல்ல முடிச்சிருப்பாங்க. பாகுபலியில நமக்கு என்னடா இப்படி முடிச்சிட்டாங்களே, அடுத்தது என்ன நடக்க போகுது, செகண்ட் பார்ட் எப்ப வரப்போகுது அப்படின்னு பயங்கரமா நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடை ப்ராப்பரா இவங்க கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து சீன் எடுத்து போட்ட மாதிரி இருக்கும். குறிப்பா அந்த அம்மா சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம். படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த தேவரா பார்ட் 1 அதுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 50-50 தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான் இது. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்க போகுது நாளையில இருந்து தியேட்டர்ஸ்ல. நான் இன்னைக்கு யூகே பிரீமியர்ல தெலுங்குல பார்த்தேன். நீங்க படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.